அந்த கிண்டி பிரிட்ஜ் மேலே நல்லா சுற்றி கரெக்டாக ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாங்க. இறங்கினோனையும் கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஒரு முதியோர் இல்லம் வரும். டிரைவிங் சீட்லேருந்து ஒருத்தன் இறங்குறான், கரெக்டாக ஒரு 28 வயசு உடைய நபர். சரிங்களா? பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவனோட அப்பா அம்மா. ஸோ 2 பேரையும் கீழே இருக்கிறான். அம்மா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி மாரி தொங்குது, ஒரு நாய் வச்சிருக்காங்க கூட. சரிங்களா? அவங்க 2 பேரையும் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க. அவன் ஆல்ரெடி பேசி வச்சுட்டான். ஸோ 2 பேரையும் சேர்த்துட்டு அவன் திரும்பி வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாய் திரும்பி ஓ அப்படின்னு குலைக்குது. இவன் அந்த நாயை பார்த்துட்டு அப்படி திரும்புறாங்க. திரும்பினோடனே ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நம்மளை ஆடியன்ஸை பார்க்குற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அவன் நம்மளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அதாவது அடிபட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நபர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ காரில் போய் ஏறி உக்காடுறான், கீ போடுறான், ஸ்டார்ட் பண்ணுறான், வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேரிங் பிடிச்சி இப்படி திருப்ப போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த விரல் இல்லைங்க, இந்த விரல் அவனுக்கு இல்லை. அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுறான். அதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஸ்டோரி. அதாவது உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஹாரர் ஸ்டோரின்னு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை போயிட்டு சேர்த்தாங்க சொன்னேன் இல்லையா, இந்த விரல் கூட இருக்காது, அண்ட் தென் உடல் ஊனமற்ற இல்லத்தில் போய் சேர்ப்பாங்கன்னு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதை விட ஒரு பெரிய ஹிண்ட்டு என்னால் இந்த கதையில் கொடுக்க முடியாது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சுலைபாய். பாய். எல்லா புகழும் இறைவனுக்கு.